வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ் அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் தியரி கிளாஸ் நம்பர் 2. அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல நடக்கிற இரண்டாவது தியரி கிளாஸ். ரைட். அப்போ முதலாவது தியரி கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் பாடம் தொடர்பாக ஒரு அறிமுகம் ஸ்டார்டிங். என்ன ஸ்டார்டிங்ல ஒரு அறிமுகம் ஒன்று செஞ்சோம். அடுத்து என்ன பாடத்துல இருந்து எத்தனை எம்சிக்யூ வரும், இந்த பாடத்துல இருந்து ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் எத்தனை எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர் எப்படி, எஸ்ஏ எப்படின்றது பார்த்தோம். அது முடிந்த பிறகு பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? அதுல இளையம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இளையம் என்றால் என்ன? விலங்குகள்ல குறித்த ஒரு தொழில அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில மேற்கொள்கின்ற ஒன்று அல்லது பல வகையான களங்களின் கூட்டம் இளையம் எனப்படும் அப்படின்னு கதைச்சோம். சரியா? அப்ப விலங்கு இலையங்கள் பிரதானமாக 4 இருக்கு. மேலணி இலையம், தொடுப்பிலையம், தசை இலையம், நரம்பிலையம் அப்படின்னு பார்த்தோம். ரைட். அடுத்தது மேல்நிலையத்தின் சிறப்பியல்புகள் பார்த்தோம். ஏன்னா மேல்நிலையத்துக்கு 6 சிறப்பியல்புகள் இருக்கு. அந்த 6 சிறப்பியல்புகள் தொடர்பாக பார்த்தோம். ரைட். அடுத்து மேல்நிலையத்தின் தொழில்கள். மேல்நிலையத்துக்கு பிரதானமாக 3 தொழில். அந்த 3 தொழில்கள் தொடர்பாக பார்த்தோம். ரைட்டா? அடுத்தது அடித்தள மென்சவ்வின் மீது காணப்படுகின்ற கலப்படைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2 வகையான மேல்நிலையங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம். 2 வகையான மேல்நிலையங்கள் காணப்படுகின்றன. என்னென்ன? அப்ப தனிக்கலப்படையில் இருக்குமா இருந்தால் அது எளிய செதில் மேலணி, தனிக்கலப்படையில் இருக்குமா இருந்தால் அதை எளிய மேல்நி அப்படின்னு சொன்னோம். தனிக்கலப்படையில் இருக்குமா இருந்தால் எளிய மேலணி அப்படின்னு சொன்னோம். பலகலப்படையில காணப்படுமா இருந்தால் அதை நாங்க கூட்டு மேலணி அப்படின்னு சொன்னோம். ஏன்னா எளிய மேல்நிக்கு உதாரணம் எளிய செதில் மேலணி, எளிய கனவடிவ மேலணி, எளிய கம்ப மேலணி, போலிப்படை கொண்ட மேலணி. இந்த 4 மேலணிகளும் எளிய மேலணிகள். கூட்டு மேலணியில 2 இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு படை கொண்ட மேலணி, இன்னொன்னு நிலை மாறும் மேலணி. சரியா? அப்ப அதுல எளிய செதில் மேல்நிலை தொடர்பாக அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரியா? எளிய செதில் மேலணி, எளிய செதில் மேலணி தொடர்பாக பார்த்தோம் நாங்க. சரியா? எளிய செதில் மேலணி தொடர்பாக பார்த்தோம். அப்ப எளிய செதில் மேலணின்றது எப்படி இருக்க போகுது? அடித்தள மென்சவின் மீது கலங்கள் தனிக்கல படையில நாட்டப்பட்டிருக்கும். இந்த இருக்கு அடித்தள மென்சவு. இது அடித்தள மென்சவுனா கலங்கள் அடித்தள மென்சவில் தனிக்கல படையில் நாட்டப்பட்டிருக்கும். இந்த இருக்கு தனிக்கல படையில நாட்டப்பட்ட கலங்கள். சரியா? தனிக்கல படையில் நாட்டப்பட்ட கலங்கள். கலங்கள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். கலங்களுக்கு இடையில களத்திடைவெளிகள் இல்ல அப்படின்றது நாங்க பார்த்தோம். கலங்களுக்கு இடையில களத்திடைவெளிகள் இல்ல அப்படின்னு பார்த்தோம். சரியா? கலங்களுக்கு இடையில களத்திடைவெளிகள் இல்ல. அப்ப இது அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வு, அடித்தள மென்சவ்வு. சரியா? இது மேலணி கலங்கள், எளிய செதில் மேலணி கலம், செதில் மேலணி கலம். சரியா? அப்ப அடிமேற்பரப்பு அடித்தள மென்சவோடு இணைக்கப்பட்டிருக்கு. உச்சி மேற்பரப்பு அடிமேற்பரப்பு அடித்தள மென்சவோடு இணைக்கப்பட்டும் உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாகவும் காணப்படுது. உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாகவும் காணப்படுது இங்க. ரைட். அப்ப இது எங்க காணப்படும்? அப்ப இந்த கலங்கள் தட்டுருவான கலங்கள்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? பிளாட்டன் லைக் செல்ஸ், தட்டுருவான கலங்கள். மெல்லிய மேலணி. சரியா? இது ஊடுபுக விடக்கூடிய இடங்கள்ல காணப்படும் அப்படின்னு சொன்னோம். ரைட். அப்ப எங்க காணப்படும் அப்படின்னா பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடைபெற இடங்கள்ல காணப்படும். 2 இடங்கள் நாங்க சொன்னோம். ஒன்னு குருதி மைத்துளை குழாய்கள், குருதி மைத்துளை குழாய்கள்லையும். சரியா? குருதி மைத்துளை குழாய்கள்ல. அடுத்தது சுவாசப்பை சிற்றறைகள், சிற்றறைகள், சுவாச சிற்றறைகள், சிற்றறைகள், சுவாச சிற்றறைகள்ல இருக்கும்னு சொன்னோம். இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் நாங்க முடிச்சோம். இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் நாங்க முடிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? இது வரைக்கும் முடிச்சோம்.
ரைட். அப்ப இன்னைக்கு எங்களோட டாபிக் சரியா, இன்னைக்கு நாங்க அடுத்த அப்ப முதலாவது எளிய செதில் மேலி தொடர்பாக பார்த்தாச்சு. அப்ப இன்னைக்கு ரெண்டாவது மேலணி. அப்ப ரெண்டாவது மேலணி என்ன அப்படின்னா சரியா, எளிய கனவடிவ மேலணி. சரியா, அப்ப நீங்க நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது எளிய எளிய கனவடிவ கனவடிவ மேலணி. சரியா, எளிய கனவடிவ மேலணி, எளிய கனவடிவ மேலணி. சரியா, அப்ப இங்கேயும் அடித்தள மின் செவ்வு இருக்கும், இங்கேயும் இந்த இருக்க அடித்தள மின் செவ்வு. சரியா, இது அடித்தள மின் செவ்வு. அப்படி வரைகிறேன் அடித்தள மின் செவ்வு. இந்த அடித்தள மின் செவ்வுல களங்கள் எவ்வாறு காணப்படும் தெரியுமா? நீள அகல உயரம் சமமான களங்கள், நீள அகல உயரம் சமமான களங்கள் இங்க இருக்கு. நீள அகல உயரம் சமமான களங்கள். களங்கள் அப்படின்னா தாயக்கட்டை வடிவான களங்கள். தாயக்கட்டை வடிவான களங்கள் எப்படி தாயக்கட்டை இருக்கும்? இந்த இப்படித்தானே இருக்கும். நீள அகல உயரம் சமமாக இருக்கும். இதற்கு நீள அகல உயரம் சமமாக உள்ள தாயக்கட்டை வடிவான களங்கள். நீள அகல உயரம் சமமாக உள்ள தாயக்கட்டை வடிவான களங்கள். சரியா, அப்ப 3Dல நாங்க வரைஞ்ச அத அப்படி இருக்கும். சரியா, நீள அகல உயரம் சமமான களங்கள். ரைட். அப்ப இது தெரியும் உங்களுக்கு. என்ன மின்செவ்வு? அடித்தள மின்செவ்வு. அடித்தள மின்செவ்வு. அடித்தள மின்செவ்வு. இதுல அப்ப மேல காணப்படுற களங்கள் வந்து தாயக்கட்ட வடிவான களங்கள், கன வடிவ களங்கள் ஆழ்ந்துறது. கன வடிவ களங்கள். சரியா, கன வடிவான களங்கள். இப்ப இங்கேயும் உச்சி மேற்பரப்பு இருக்கு. உச்சி மேற்பரப்பு தான் இது சுயாதீனமாக இருக்கு. அடிமேற்பரப்பு அடித்தள மின்செவ்வோட நெஞ்சிருக்கு. சரியா, அப்ப இது எங்க காணப்படும் அப்படின்னு கேட்டால் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள்னா உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இது போமணி நுரை, இது அண்மை மடிந்த சிறுகுழாய். சரியா, அப்படி இன்லைன் தடம், சேமியமடைந்த சிறுகுழாய். சரியா, சிறுநீர் அகத்தி தெரியும் தானே. அப்ப சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள்ன்றது இந்த அண்மை மடிந்த சிறுகுழாய், சேமியம் மடிந்த சிறுகுழாய் இதெல்லாம். அப்ப சிறுநீரகத்தின் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள்ல காணப்படும். சரியா, அப்ப எங்க காணப்படுது? சிறுநீர் தாங்கு சிறுகுழாய். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய், சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள் இருக்கும். அப்ப இங்க காணப்படுற மேலணி எளிய கனவடிவ மேலணி. சரியா, அப்ப இங்க மேலணி இருக்கும் தானே. இங்க காணப்படுற மேலணி களங்கள்னா எவ்வாறான களங்கள்? கனவடிவ மேலணி களங்கள். இதெல்லாம் கனவடிவ மேலணி களங்கள். வேற பெரும்பாலான சுரப்பிகள். ரெண்டாவது பெரும்பாலான சுரப்பிகள். அப்ப சுரப்பிகள்னா உண்மையில இருந்தாங்கன்னா காணப்படுற சுரப்பி ஒன்றுக்கு தைராய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி. அதுக்கு உதாரணம் எழுதி வச்சுக்கோங்க. பெரும்பாலான சுரப்பிகளுக்கு உதாரணம். சரியா, அப்ப உதாரணம் தைராய்டு சுரப்பி. ரெண்டாவது உமிழ்நீர் சுரப்பி. அப்ப தைராய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி போன்றவற்றில் காணப்படுகின்ற மேலணியை பெயரிடுக. எளிய கனவடிவ மேலணி.
சரியா? எளியன்ற வேர்ட் சொல்லி ஆகணுமே. எளியன்ற வேர்ட் எதை குறித்து நிற்கிறது? எளியன்ற வேர்ட் தான் அது தனிக்கல படையில இருக்குன்றத குறித்து நிற்குது. எளியன்ற வேர்ட் தான் அது தனிக்கல படையில காணப்படுதுன்றத குறித்து நிற்குது. ஸோ அப்ப எளிய கனவடிவ மேல்நி கதை சரி. அப்ப எளிய கனவடிவ மேல்நி இந்த அமைப்பு சொன்னா நீல அகல உயரம் அல்லது தாயக்கட்டை வடிவில் கலங்கள் காணப்படுகிறது. சரியா? காணப்படுற இடங்கள் கேட்டால் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள், பெரும்பாலான சுரப்பிகள். சுரப்பிகளுக்கு உதாரணம் தைராய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பில காணப்படுது. தைராய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பில காணப்படுது. சரியா? ரைட். அப்ப இதை நான் அழிச்சிடுறேன். அடுத்த கதைக்கு போவோம். சரி, அடுத்த கதைக்கு போவோம். அடுத்து பாருங்க எளிய கம்ப மேலணி. சரியா? மூன்றாவது எளிய கம்ப மேலணி. எளிய கம்ப மேலணி. ரைட், மூன்றாவது. அப்ப எளிய கம்ப மேலணி தானே. அப்ப இங்கேயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? அடித்தள மின்செவு. இந்த இருக்கு அடித்தள மின்செவு. ரைட், அப்ப அடித்தள மின்செவுல தான் கலங்கள் காணப்பட போகும். அப்ப மேல்நி கலங்களுக்கு அடிமேற்பரப்புன்னு ஒன்று இருக்கும், உச்சி மேற்பரப்புன்னு ஒன்று இருக்கும் தானே. மேல்நி கலங்களுக்கு அடிமேற்பரப்புன்னு ஒன்று இருக்கும், உச்சி மேற்பரப்புன்னு ஒன்று. இந்த அடிமேற்பரப்பு தான் அடித்தள மின்செவில் அடுக்கப்பட்டிருக்கும். அடிமேற்பரப்பு தான் அடித்தள மின்செவில் அடுக்கப்பட்டிருக்கும். இந்த அடித்தள மின்செவுல சரியா கலங்கள் காணப்படும் நீண்ட, சரியா, தனிவரிசையில் அமைந்த நீண்ட கலங்கள் அல்லது செங்கல் வடிவான கலங்கள், செங்கட்டி வடிவான பெரிய கலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செங்கல் வடிவான கலங்கள் இந்த பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு, அப்படி இருக்கும். சரியா? இங்கேயும் கலங்கள் மிக நெருக்கமாக எடுக்கணும். அப்ப மேல்நி கலங்கள்ல கலங்களுக்கு இடையில களத்திடைவெளி இல்லை. நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப அங்க இறுக்கமான சந்தி காணப்படும். இறுக்கமான சந்தி தெரியும் தானே உங்களுக்கு? நெருக்கமான சந்தி அது காணப்படும். இந்த கலங்கள் இப்படி இருந்தாலும் கரு அடித்தள மின்சவுக்கு அருகாமையில் காணப்படும். கரு நடுவுல எல்லாம் இல்ல. சரியா? அடித்தள மின்சவுக்கு பக்கத்துல தான் காணப்படும். அடித்தள மின்சவுக்கு அருகில் காணப்படும். சரியா? அப்ப இது அடித்தள மின்செவ்வு. இதை நாங்க என்னன்னு சொல்லிக்கலாம்? செங்கட்டி வடிவான கலங்கள். செங்கட்டி வடிவான கலங்கள். சரியா? அப்ப தனி வரிசையில காணப்படுது. செங்கட்டி வடிவான பெரிய கலங்கள். அப்ப அடிமேற்பரப்பு அடித்தள மின்சவோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இது அடித்தள மின்செவ். சரியா? அடித்தள மின்சவின் மீது இணைக்கப்பட்டிருக்கும். உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது எங்க காணப்படும் மனிதன்ல? இது எங்க காணப்படும் அப்படின்னா சுரத்தல் நடைபெற வேண்டிய இடங்கள்ல. இந்த பாருங்க, பெரும்பாலான சுரப்பிகள்ல காணப்பட்டது எளிய கன வடிவமே இல்லை. அப்ப பெரும்பாலான சில அப்படித்தானே மீனிங் அங்கே. பெரும்பாலான சுரப்பிகள்ல காணப்படுறது எளிய கன வடிவமே இல்லை. அப்ப சில சுரப்பிகள்ல கனவடிவ மேல்நிக்கு பதிலாக கம்ப மேல்நி காணப்படும். அப்ப சுரத்தல் நடைபெற வேண்டிய இடங்கள்லையும் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் நடைபெற வேண்டிய இடங்கள்லையும் காணப்படும். சரியா? அப்ப நீங்க அதை ஸ்டாமாக் பண்ணி எழுதி வைக்கணும். சுரத்தல் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல். உயிர்ப்பான அகத்துறிஞ்சல்ன்றது தெரியும் தானே. ஏடிபி சக்தியை பயன்படுத்தி அகத்துறிஞ்சல் நடைபெறுமா இருந்தால் அதான் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல். சுரத்தல் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல்.
சுரத்தல் அல்லது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல். சுரத்தல் அல்லது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் நடைபெறக்கூடிய இடங்கள்ல காணப்படும். சரியா? இதுக்கு உதாரணமும் சொல்றாங்க. எங்க காணப்படுதான் உதாரணம் எங்கன்னா குடல் மேலணி, குடல் மேலணில காணப்படும். சரியா? குடல் மேலணில புரியுதா? அப்ப செங்கட்டி வடிவான கலங்கள் நாங்க அதை சொல்லலாம், அல்லது எளிய கம்ப மேல் நிக்கலம், எளிய கம்ப மேல் நிக்கலம், கம்ப மேலணி கலம், எளிய கம்ப மேல் நிக்கலம். இதை எளிய கனவடிவ மேல் நிக்கலம்னு சொல்லு. இதை எளிய கனவடிவ மேலணி கலங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிதானே? கனவடிவ மேல்நி கலங்கள்னு சொல்லிக்கலாம். சரியா? ரைட். கடைசி எளிய மேல்நில நான்காவது கடைசி என்ன தெரியுமா? போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. சரியா? போலிப்படை கொண்ட அப்படின்னா தனிப்படை தான், நிறைய படைகள் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால இதை நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம்? போலிப்படை கொண்ட கம்ப மேலணி அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்ப இது கண்டிப்பா இங்கேயும் அடித்தள மென்செவ் இருக்கும். இந்த இருக்கப்ப அடித்தள மென்செவ் இருக்கா? அடித்தள மென்செவ் இருக்கு. இந்த இருக்கு. இந்த அடித்தள மென்செவ்ல கலங்கள் தனிக்கல படையில இருக்கும். ஆனால் கலங்கள் வெவ்வேறு உயரமுடையதாக தென்படும். இந்த கலங்கள் தனிக்கல படையில தான் இருக்கும். சரியா? இந்த இங்கன ஒரு கலங்கள் வெவ்வேறு உயரமுடையது. இந்த ஒரு கலம், இங்கே ஒரு கலம். சரி, அந்த ஒரு கலம். அப்படி இந்த கருக்கள் வேற வேற மட்டத்தில் இருக்கிறதால, வெவ்வேறு மட்டத்தில் இருக்கிறதால, சரியா? கருக்கள் வெவ்வேறு மட்டத்தில் இருக்கிறதால இது பல படை கொண்டது போன்று காட்சியளிக்கும். விளங்குதா? உண்மையிலேயே அடித்தள மென்செவில் ஒரு களம் மட்டும்தான் தொடர்பு கொள்ளுது. பாருங்க, அடித்தள மென்செவில் இந்த களங்கள் தொடர்பு கொள்ளுது. இதெல்லாம் தொடர்பு கொள்ளுது. சரியா? அப்ப தனிக்கல படையில தானே இருக்கு, தனிக்கல படையில தான் இருக்கு. ஆனா பல்கலப்படையில் இருப்பது போன்று தெரிகிறதாலதான் போலிப்படை கொண்ட கம்ப மேல்நி கலங்கள், உயரமான கலங்களே. சோ போலிப்படை கொண்ட கம்ப மேல்நி. இப்ப கருக்கள் வேற வேற மட்டங்கள் இருக்கிறதால தான் இது ரெண்டு கலப்படை மாதிரி தெரியுது. ஆனால் தனிக்கலப்படை. எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒன்று இருக்கிறதால தான் அதுக்கு பேர். சரியா? கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி தானே. தனி ஒரு கலப்படையில தான் இருக்கு, ஆனா ரெண்டு கலப்படையில இருக்கிற மாதிரி தெரிகிறதால இதை நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம்? போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட கம்ப மேலணி சொல்லிக்கும். சரியா? போலிப்படை கொண்ட கம்ப மேலணி சொல்லிக்கும். அப்ப இது அடித்தள மென்செவ்வு. இங்க இருக்கிறது அடித்தள மென்செவ்வு. சரியா? அடித்தள மென்செவ்வு. அப்ப இதெல்லாம் கம்ப வடிவ கலங்கள், கம்ப மேல்நி கலங்கள் தான். சரியா? எளிய கம்ப மேல்நி கலம் தான், வெவ்வேறு உயரத்துல இருக்கு. அப்ப நான் குறிச்சுக்கோமா என்னன்ட்டு? எளிய கம்ப மேல்நி கலம், எளிய கம்ப மேல்நி கலம். சரியா? ரைட். சில சந்தர்ப்பங்களில், சரியா, சில சந்தர்ப்பங்கள்ல இதுல
இந்த 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 போலிப்படை கொண்ட கம்ப மேல்நி கலங்கள் பிசிர்களை கொண்டிருக்கும். அப்ப இது இன்னும் ஒரு படம் வரையிறேன். இது அடித்தளமின் செவ்வு, இது அடித்தளமின் செவ்வு. இதுல காணப்படுறது எளிய கம்ப மேல்நி கலங்கள். இந்த ஒரு கம்ப மேல்நி கலம், இந்த அடுத்த கம்ப மேல்நி கலம், இந்த அடுத்த கம்ப மேல்நி கலம், இந்த அடுத்த கம்ப மேல்நி கலம். இந்த இப்படி எல்லாம் இருக்குதானே கலங்கள். இந்த அடுத்த கம்ப மேல்நி கலம். சரியா? இந்த கலங்கள் முள்ளந்தண்டுளிகள்ல மட்டும் இந்த கலங்கள் பிசிர் கொண்ட கலங்களை கொண்டிருக்கும். கொஞ்சம் ஆரம்பில் பிசிர் கொண்ட கலங்களை கொண்டிருக்கும். சரியா? பிசிர் கொண்ட கலங்கள் தான் இதெல்லாம் பிசிர்கள். இவ்வாறு பிசிர்களை கொண்டிருக்கும். சரியா? இந்த பிசிர்கள், சரியா, பிசிர்களுக்கு மேல சீத படலம் ஒன்று இருக்கும். சீதப்படை ஒன்று. சீதம் என்ன சீதம் அப்படின்னா, இந்த எளிய கம்ப மேல்நி கலங்களுக்கு இடையில ஒரு வகையான சுரக்கின்ற களம் ஒன்று இருக்கும். சரி, இது ஒரு களம் ஒன்று. இந்த களத்துக்கு என்ன தெரியுமா பேர்? கெண்டிக்களம். கெண்டிக்களம் என்ன களம்? கெண்டிக்களம். இந்த கெண்டிக்களம் என்ன செய்யும் அப்படின்னா, சரியா, இந்த கெண்டிக்களம் என்ன செய்யும் அப்படின்னா, கெண்டிக்களம்பில் சீதத்தை சுரக்கும். இந்த கெண்டிக்களத்தின் கருங்குன்னு இருக்குன்னு வைப்போம். கெண்டிக்களம் தான் என்னத்தை சுரக்கும்? சீதத்தை சுரக்கும். சரியா? சீதத்தை சுரக்கும். சீதம் அதை சுரக்கும். இந்த சீதம் போயிட்டு அந்த பிசிர்கள் இருக்கே, அந்த பிசிர்களுக்கு மேல போயிட்டு இருந்து என்னத்தை உருவாக்கும்? அதான் அந்த சீதமென்சர் உருவாக்கும். சீதமென்சர். சரியா? சீதமென்சர். அப்ப எங்கட சொல்லுவோம், இப்படி சொல்லுவோமே, மூக்குல நீங்க கொட்பட்டையோ அல்லது விரலையோ நுழைச்சு பார்த்தால் விரல் கொட்பட் நனையுமா இல்லையா? நனையும். எதால நனையும்? இந்த சீதத்தால நனையும். அந்த சீதத்தை சுரந்தது யார்? இந்த கெண்டிக்களம். சீதம் இருக்கிறது எதுல? இந்த இந்த கம்ப மேல்நி கலங்களுக்கு மேல காணப்பட்ட பிசிர்கள்ல தான் அது தேங்கி நிற்கும். எப்படி? இந்த இதுதான் சீதம். இந்த இந்த A4 ஷீட் தான் சீதம்னா என் விரல்கள்லாம் பிசிர்கள். இப்ப விரல்கள் இணைஞ்சிருக்கிற களம் எது? கம்ப மேல்நி கலங்கள். யார்? கம்ப மேல்நி கலங்கள். ரைட்? கம்ப மேல்நி கலங்கள். இதுக்கு இந்த 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 அப்ப இதுக்கு பேர் போலிப்படை கொண்ட கம்ப மேல்நி. இதுக்கு பேர் போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேல்நி அப்படின்னு சொல்லிக்கும். சரியா? போலிப்படை கொண்ட பிசிர் கம்பம். அப்ப இந்த பிசிர்கள் அசையும் தானே. இந்த பிசிர்கள் இப்படி அசைய பிசிர்கள் இப்படி அசைய இந்த சரியா, பிசிர்கள் இப்படி அசைஞ்சு இந்த சீதத்தை மேற்பரப்புல தள்ளும். பிசிர்கள் இப்படி அசைஞ்சு பிசிறு அடிப்பு நடக்கும். நடந்து இந்த சீதத்தை தள்ளும். சரியா? உண்மையில இது எங்க காணப்படும் அப்படின்னா மூக்கு கால்வாய் விளங்குதாப்ப வாதநாளியில இருக்கும். மூக்கு கால்வாய். வேற எங்க இருக்கும்? வாதநாளி. பொதுவாக சுவாச சுவட்டுல காணப்படுறது இந்த போலிப்படை கொண்ட பிசிர்கம்ப மேல். அப்ப இது போலிப்படை கொண்ட கம்ப மேல்நி. பெரும்பாலான விலங்குகள்ல இப்படிதான் இருக்கும். அப்ப அதுக்கு பேர் போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேல்நி. நான் எழுதி விட்டுறேன் பாருங்க. இதுக்கு என்ன பேர்?
போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. சரியா? போலிப்படை கொண்ட கதை விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரியா? கதை விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ரைட். அப்ப எளிய செதில் மேலணி பார்த்தாச்சு. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது கூட்டு மேலணி. அது பார்க்கறதுக்கு முன்னுக்கு இவ்வளவு நேரம் பார்த்ததை நாங்க கொஞ்சம் குயிக்கா வாசிச்சுட்டு, சரியா, டியூட்டை பார்த்து வாசிச்சுட்டு நாங்க அடுத்ததுக்கு போவோம். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கான்னு சொல்லுங்க பிள்ளை. ரைட். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் நாங்க அன்னைக்கு. சரியா? விலங்கிலேயம் என்னன்ட்டு இந்த படத்தை நீங்க குறிக்கணும். சரியா? அவங்களோட டியூட் இருக்கும் உங்க கையில. சரியா? டியூட் இருக்கும் கையில. ஸோ இந்த படத்தை நாங்க குறிச்சிட்டு போவோம். படத்தை கொஞ்சம் குறிச்சிட்டு போவோம். அப்ப இது மேல்நிலையம் தானே. மேல்நிலையத்துல இது எபிக்கல் சர்ஃபேஸ், உச்சி மேற்பரப்பு. இதை குறிச்சுங்க, உச்சி மேற்பரப்பு. உச்சி மேற்பரப்பு ஃப்ரீன்னு போட்டிருக்கேன்னா உச்சி மேற்பரப்பு எப்படி இருக்கும்? அப்ப சுயாதீனமானது. லெட்டரல் சர்ஃபேஸ் இது. சரியா? பக்க மேற்பரப்பு. பக்க மேற்பரப்பு. பக்க மேற்பரப்பு என்ன செஞ்சிருக்கு? அருகருகில் உள்ள மேல்நிக்கலங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கு, நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு. எபித்தீலியம்ன்றது மேலணி. எபித்தீலியம்ன்றது மேலணி. பேசல் சர்ஃபேஸ் போட்டிருக்காங்களா? பேசல் சர்ஃபேஸ்ன்றது அடிமேற்பரப்பு. 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 சரியா? அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் இது அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வுக்கு கீழே தான் என்ன இருக்கு? கனெக்டிவ் டிஷ்யூ, தொடுப்பிழையம். தொடுப்பிழையம் இருக்கு. எங்க தொடுப்பிழையம் இருக்குன்னா அடித்தள மென்சவ்வுல இருக்கு. அடித்தள மென்சவ்வுல தொடுப்பிழையம் பாருங்க. அடித்தள மென்சவ்வு கீழே, சாரி, அடித்தள மென்சவ்வுக்கு கீழே தான் தொடுப்பிழையம். இந்த நர்வ்ன்றது நரம்பு. நரம்பு. பிளட் வெசல் குருதிக்கலன். குருதிக்கலன். இப்ப மேல் நிலையத்துக்கு குருதி விநியோகம் இருக்கா பிள்ளைகள்? மேலணி இளையத்துக்கு குருதி விநியோகம் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். மேல் நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை. மேல் நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை. சரியா? மேல் நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை. ஆனால் மேல் நிலையத்துக்கு கீழே காணப்படுற இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தொடுப்பிழையத்துக்கு குருதி விநியோகம் உண்டு. சரியா? அப்ப தொடுப்பிழையத்துக்கு குருதி விநியோகம் உண்டு, நரம்பு விநியோகமும் உண்டு. ஆனால் மேலணி கலங்களுக்கு குருதி விநியோகம் இல்ல, நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த நரம்பு விநியோகம் இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணி வைங்க. குருதி விநியோகம் இல்ல, நரம்பு விநியோகம் இருக்கு. எங்களை தொட்டா எங்களுக்கு சென்ஸ் ஆகுது தானே. ஏன்னா மேல் நிலையத்தை தானே தொடுறோம். அப்ப தொடுறோன்ட்டு எங்களுக்கு உணர்த்துறது நரம்புகள் தானே. சோ மேல் நிலையத்துக்கு நரம்பு விநியோகம் உண்டு, குருதி விநியோகம் இல்லை. நரம்பு விநியோகம் உண்டு, குருதி விநியோகம் இல்லை. இந்த படத்தையும் கொஞ்சம் குறிச்சுக்கும். இந்த படத்தையும் கொஞ்சம் குறிச்சுக்கும். சரியா? அப்ப எபித்தீலியம்ன்றது மேலணி. எபித்தீலியம்ன்றது மேலணி. பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன் அடித்தள மென்சவ்வு. கனெக்டிவ் டிஷ்யூ தொடுப்பிழையம். தொடுப்பிழையம். பிளட் வெசல் குருதிக்கலன். குருதிக்கலன். பேசல் சர்ஃபேஸ் அடிமேற்பரப்பு.
லெட்டரல் சர்ஃபஸ் பக்க மேற்பரப்பு. சரி, அபிக்கல் அப்படின்னா உச்சி மேற்பரப்பு. உச்சி மேற்பரப்பு. உச்சி மேற்பரப்பு எப்படி இருக்கும்? சுயாதீனமானது. உச்சி மேற்பரப்பு சுயாதீனம். சரியா? ரைட். அப்ப எளிய செதில் மேல்நி இதை கொஞ்சம் நாங்க வாசிப்போம். அப்ப எளிய செதில் மேல்நி அடித்தள மென்சவின் மீது தனிக்கலப்படையாக தட்டுருவான, ஹைலைட் பண்ணுங்க நீங்க இந்த தட்டுருவானன்ற வேர்டை. தட்டுருவான வேர்டை ஹைலைட் பண்ணுங்க. தட்டுருவான கலங்கள் காணப்படும். மிக மெல்லிய ஊடுபுகவிடக்கூடிய வகைக்குரிய மெல்லிய. மெல்லியது ஊடுபுகவிடும். எங்க காணப்படும்? பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடைபெறும் இடங்களில் காணப்படும். உதாரணம் குருதிமைத்துளை குழாய்கள், சுவாசப்பை, சிற்றறைகள். இந்த படம் உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்படி ஒரு படத்தை நீங்க வரைஞ்சு குறிச்சிங்கன்னா போதும். எப்படி? இந்த அடி ரைட். சரியா? இந்த அப்படின்னு வரைஞ்சிட்டு அடித்தள மின்சப்பு குறிச்சிட்டு அது அடித்தள மின்சப்பு எங்க காணப்படுறது? எளிய செதில் மேலிக்கலம். வரைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுல்ல. இது எளிய செதில் மேலிக்கலம். இப்படி கீழே இருக்கும் என்ன? எளிய செதில். இவ்வளவு போதும். அப்ப இதுல கீழே அடித்தள மின்சம் கொஞ்சம் டாக்கா வரையிலன்னா அப்ப இது அடித்தள மின்சம். சரியா? வரைகிறது மட்டும் போதாது, என்ன செஞ்சிருக்கணும்? குறிக்கணும். மேல்நி இளையம் தானே பிள்ளைகள் கேட்குறாங்கன்னா, மேல்நி இளையம் போட்டால் 2 களம் வரைஞ்சிருக்கேன். 2 களம் போதாது, கொஞ்சம் இன்னும் 2-3 களங்கள் வரைஞ்சி விடுது. மேல்நி இளையம் தானே. மேல்நி இளையம்ன்றது களங்கள்ல இளையம்னா நிறைய களங்கள் இருக்கு. சரியா? இளையம்னா நிறைய களங்கள் இருக்கு. இருக்கு. சரியா? அப்ப இது எளிய செதில் மேல்நி களம், இது அடித்தள மின்சவனு குறிச்சிங்கன்னா சரி. இதுக்கு கீழே அப்படி போட்டு தொடுப்பிளையம், தொடுப்பிளையம்னு சொன்னீங்கன்னா சரி. இந்த படத்தை நீங்க குறிச்சுக்குங்க. இந்த படத்தை குறிச்சுக்குங்க. அப்ப இந்த கோடு போட்டிருக்கிறது அடித்தள மின்சவ்வு. அடித்தள மின்சவ்வு. அடித்தள மின்சவ்வு. அப்ப இது என்னது? எளிய செதில் மேலணிக்கலம். எளிய செதில் மேலணிக்கலம். இந்த பாட்டு என்னது? இதுக்கு கீழே இருக்கிறது என்னது? தொடுப்பிளையம். தொடுப்பிளையம் விளங்கு தானே? தொடுப்பிளையம். ரைட். ரெண்டாவது எளிய கனவடிவ மேல்நி. தனிக்கல வரிசையில் காணப்படும் களங்கள் தாயக்கட்டைகள் போன்று. தாயக்கட்டையை ஹைலைட் பண்ணுங்க. தாயக்கட்டைகள் போன்ற வடிவமானவை. காணப்படும் இடங்கள் சிறுநீரகத்தின் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களின் மேல்நி. சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களிட மேல். ஏன்னா இந்த இது போமணி நுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், இன்லைன் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய். அப்ப இங்கெல்லாம் காணப்படுவது. ரெண்டாவது பெரும்பாலான சுரப்பிகளின் மேல்நி. ஒன்று தைராய்டு சுரப்பி, அடுத்தது உமிழ்நீர் சுரப்பி. அப்ப இந்த இளையம் பாருங்க காட்டப்படுது எப்படின்ட்டு. அடித்தள மின்சவ்வு காட்டப்படுது. அடித்தள மின்சவுக்கு கீழே இருக்கிறது தான் தொடுப்பிளையம். செவ்வகத்தின்ம வடிவ கலங்கள். செவ்வகத்தின்ம வடிவ கலங்கள்னு சொல்லாத, அல்லது செங்கட்டி வடிவான கலங்கள்.
இல்ல இல்ல, செங்கட்டி வடிவான கலங்கள் இல்ல. சரியா? கனவடிவ கலங்கள் சொல்லலாம். கன வடிவ கலங்கள், கனவடிவ கலங்கள். சரியா? கனவடிவ கலங்கள் சொல்லிக்கலாம். ரைட். அடுத்தது கம்ப வடிவ மேல்நி. சரியா? எளிய கம்ப மேல்நி. அப்ப தனி வரிசையில் அமைந்தது செங்கட்டி வடிவான பெரிய கலங்கள். சுரத்தல் அல்லது உயிர்ப்பான் அகத்துறிஞ்சல் நிகழும் இடங்கள்ல காணப்படும். சுரத்தல் அல்லது உயிர்ப்பான் அகத்துறிஞ்சல் நிகழும் இடங்கள்ல காணப்படும். உதாரணம் வந்து குடல் மேலணி. உதாரணம் குடல் மேலணி. சரியா? குடல் காணப்படுற பாருங்க, இது கீழே ஒரு தொடுப்பிலையும் இருக்குதா இருக்கு. தொடுப்பிலையும் இருக்கு. இப்போ தொடுப்பிலையத்துக்கு மேல தான், இந்த இடத்துல தான் தானே, இந்த இடத்துல தான் அடித்தளம் மின்செவு. அந்த அடித்தளம் மின்செவு, அடித்தளம் மின்செவு. அதுக்கு கீழே என்ன தொடுப்பிழையம், இதுக்கு மேலதான் கனவடிவ கலங்கள். கனவடிவ கலங்கள். சரியா? கனவடிவ கலங்கள் அல்லது கனவடிவ கலங்கள்ல கம்ப வடிவ கலங்கள். கம்ப வடிவ கலங்கள், கம்ப வடிவ கலங்கள், கம்ப வடிவ கலங்கள் குறிச்சிருக்காங்க. எளிய கம்ப மேல்நிக்கலம், இந்த அடித்தளம் மின்செவு. இந்த படத்தையும் நீங்க குறிச்சுக்கலாம். அப்ப இது என்னது? அடித்தள மின்செவ்வு, அடித்தள மின்செவ்வு. அப்ப இது கம்ப வடிவ கலங்கள், கம்ப வடிவ கலங்கள். சரிதானே? கம்ப வடிவ கலங்கள். அடுத்தது போலிப்படை கொண்ட கம்பமேலி, ஸ்ட்ரீடோஸ்டடிஃபைட் கொலம்னர் எபித்தீலியம். தனிக்கலப்படையில் இருக்கும் வெவ்வேறுபட்ட உயரமுடையவை, வேறுபட்ட உயரமுடையவை. கலங்கள் வந்து வேறுபட்ட உயரமுடையவை. கருக்கள் வந்து வெவ்வேறு மட்டங்கள்ல காணப்படும். இப்போ கருக்கள் வேறு வேறு மட்டங்கள்ல காணப்படுறதால பலகலப்படையில் கலங்கள் காணப்படுவது போன்று தோற்றமளிக்கும். சரியா? எப்படி இருக்கும்? இந்த இருக்கு படம், விளங்குதா? அப்ப இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். கலங்கள் பலகலப்படையில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இங்க ஒரு அடித்தள மின்செவு இருக்குமா இருக்காதா? இங்க ஒரு அடித்தள மின்செவு இருக்கும். எங்கன அந்த இடத்துல அடித்தள மின்செவு இருக்கும். சரியா? அடித்தள மின்செவு. அடித்தள மின்செவு. அப்ப இது ஒரு கலம், இது ரெண்டாவது கலம், இது 3, இது 4. அப்ப வெவ்வேறு உயரம். இதான் அடித்தள மின்செவு. கலங்கள் வெவ்வேறு உயரத்துல இருக்கிறதால அப்படி தெரியும். வெவ்வேறு உயரத்துல இருக்கிறதால பல கலப்படையில காணப்படுற மாதிரி தெரியும். சரியா? அப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க. பெரும்பாலான முள்ளந்தண்டுளிகளில் இம்மேலணியானது பிசிறுகளையுடைய கலங்களை கொண்டிருக்கும். இவை சீதமென்சவை தோற்றுவிக்கும். சீதமென்சவை. சீதமென்சவை செலுத்தும். இந்த பிசிறுகள் என்ன செய்யுது? மேற்பரப்பின் வழியே சீதத்தை செலுத்தும். சரியா? மேற்பரப்பின் வழியே சீதத்தை செலுத்தும். கொஞ்சம் வரேன், நான் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா விளங்கு. ரைட், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் நம்புறேன். சரியா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் நம்புறேன். பாருங்க இந்த வீடியோவை. இந்த வாதநாளியை தான் காட்டுறாங்க, சுவாச பாதையை தான் காட்டுறாங்க. இந்த வாதநாளியிட அந்த தூசு துணிக்கைகள் போகுது, தூசு துணிக்கைகள் போகுது. மேலே என்னமோ இருக்கிறது விளங்குதா? ஒரு லிக்விட் ஒன்று இருக்கிறது விளங்குதா உங்களுக்கு? அந்த லிக்விட் தான் என்னது? சீதம் செவ்வு. சீதம் தான் அது. இந்த போற தூசு துணிக்கைகளால் எல்லாம் அந்த சீதத்துல ஒட்டும், சீதத்துல ஒட்டும். அப்ப சீதத்துக்கு கீழே பாருங்க நிறைய பிசிறுகள் தெரியுது. போங்கண்ணே, பிசிறுகள் தெரியுது ஆங்காங்கே. இந்த பிசிறுகள் இல்லாத சில கலங்கள் தெரியுதா உங்களுக்கு? கொப்லெட் செல்ஸ். இந்த கொப்லெட் செல்ஸ் தான் கெண்டிக்கலம். கொப்லெட் செல் தான் கெண்டிக்கல். இந்த கொப்லெட் செல். இதுக்கு மேல உங்களுக்கு விளங்குதா? இதுக்கு மேல உங்களுக்கு விளங்கும் என்ன இருக்கிறது?
சீதம் இருக்கிறது. சீதம் இருக்கு. சரி, இதுக்கு மேல உங்களுக்கு விளங்கும். சீதம் இருக்கு, மியூக்கஸ். இந்த அந்த பிசிறடிப்பு நடக்குது, விளங்குதா உங்களுக்கு? பிசிறடிப்பு நடக்குது. பிசிறடிப்பு நடக்க நடக்க அந்த திரவம் மேல காணப்படுற சீதமும் அசைஞ்சு 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 போகும். அதை விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அவ்வளவுதான் கதை. ரைட்டா? அவ்வளவுதான் கதை. பாருங்க, பிசிறுகள் மேற்பரப்பின் வழியே சீதத்தை செலுத்தும். காணப்படுற இடம் மூக்கு கால்வாய், வாதநாளி. மூக்கு கால்வாயிலையும் வாதநாளிலையும் காணும். மூக்கு கால்வாயிலையும் வாதநாளிலையும் காணும். ரைட். அப்ப இந்த படத்தை உங்களுக்கு வந்தா கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? வந்தா கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப இந்த படத்தை குறிச்சுக்கிறீங்களா? பேசல் லெமினான்றது அடித்தள மென்சவ்வு. அடித்தள, நீங்க அடித்தள மென்சவ்னே குறிங்க. அது மென்சவ்வு. சீலியா பிசிர்கள். பிசிர்கள். சீலியான்றது பிசிர்கள். சிக்ரீட்டட் மியூக்கஸ், சுரக்கப்பட்ட சீதம். சுரக்கப்பட்ட சீதம். சுரக்கப்பட்ட சீதம் அதுதானே? சுரக்கப்பட்ட சீதம். ரைட். ஓகே. நான் ஒரு மாதிரி எளிய செதில் மேல்நிலையை முடிச்சுட்டு எங்க எளிய 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 மேல்நிகளை முடிச்சு விட்டு எளிய மேல்நிகளை முடித்துட்டு எங்க வரப்போறோம் தெரியுமா? கூட்டு மேலணிக்கு வரப்போறோம். கூட்டு மேலணி இழையம், கம்பவுண்ட் எபிதீலியம். கூட்டு மேலணி இழையத்துக்கு வரும். சரியா? அப்ப நான் அழிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் எதுவும் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் எதுவும் இருந்தா கேட்கலாம். சரி, இப்ப அடுத்த கதைக்கு போறோம். ஏன்னா கூட்டு மேலணி இணையம் டாபிக் எங்கட கூட்டு மேலணி இழையம். கம்பவுண்ட் எபிதீலியம். கம்பவுண்ட் எபிதீலியம். அதுல ரெண்டு வகை இருக்குன்னு நாங்க பார்த்தோம். படைகொண்ட செதில் மேல்நி, படைகொண்ட மேல்நி, இன்னொன்னு நிலைமாறும் மேலணி அப்படின்னு பார்த்தோம். ஆமா, ஞாபகம் நினைக்கிறேன். படைகொண்ட செதில் மேல்நி, இன்னொன்னு நிலை மாறும் மேல்நி. இப்போ படைகொண்ட செதில் மேல்நி மட்டும்தான் நாங்க இங்க பார்ப்போம். சரியா? படைகொண்ட செதில் மேல்நி மட்டும்தான் இங்க பார்ப்போம். படைகொண்ட அப்ப கூட்டு மேல் நிலையத்துக்கு உதாரணம் முதலாவது பங்கன படைகொண்ட செதில் மேலணி. படைகொண்ட செதில் மேலணி. செதில் மேலணி, படைகொண்ட செதில் மேலணி. சரியா? படைகொண்ட செதில் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப இங்கேயும் கண்டிப்பா என்ன காணப்படும்? என்ன காணப்படும்? அடித்தள மென்சவ்வு காணப்படும். இந்த கண்டிப்பா அடித்தள மென்சவ்வு இருக்கும். விஷயம் முடிஞ்சு. சரி, அடித்தள மென்சவ்வு இருக்கும். அடித்தள மென்சவ்வுல பல கலப்படைகளில் கலங்கள் காணப்படும். சரியா? பல கலப்படைகளில் இந்த அடித்தள மென்சவ்வுல காணப்படுற கலங்கள் எப்படி இருக்கும்? நீள அகல உயரம் சமமான கலங்கள். இப்ப அடித்தள மென்சவ்வுல காணப்படுற கலங்கள் தான் கனவடிவ கலங்கள். கனவடிவ கலங்கள் இந்த இருக்கு. கனவடிவ கலங்கள் அடித்தள மென்சவ்வுல காணப்படுற கலங்கள் வந்து கனவடிவ கலங்கள் இருக்கு. அடித்தள மென்சவில் காணப்படுகின்ற கலங்கள் கனவடிவ கலங்கள். கனவடிவ கலம். அடித்தள மென்சவில் காணப்படுற கலங்கள் கனவடிவ கலங்கள். கனவடிவ கலங்கள். சரியா? கனவடிவ கலங்கள். இதுக்கு மேல போக 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 கலங்கள் கொஞ்சம் சரியா? கலங்கள் கனவடிவமா இருந்துச்சுனே, மேல போக 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 கலங்கள் தட்டையாகிக்கிட்டே போகும். கலங்கள் தட்டையாகிட்டே போகும்.
சரியா? அப்ப இது அடித்தள மின்சவ்வு. அடித்தள மின்சவ்வு. அடித்தள மின்சவ்வுல காணப்படுற கலங்கள். அடித்தள மின்சவ்வு. இந்த அடித்தள மின்சவ்வுல காணப்படுற களத்துக்கு பேரும் இருக்கு பிள்ளைகள், முளைப்படை கலங்கள். இந்த கலங்களுக்கெல்லாம் என்ன பேர்? அடித்தள மின்சவ்வுல காணப்படுற கலங்களுக்கு தான் பேர் முளைப்படை கலங்கள். சரியா? முளைப்படை கலங்கள், முளைப்படை கலங்கள், அடித்தள படை கலங்கள். சரியா? இதுதான் மிகவும் இளமையான களமா இருக்கும். புதிய களம் தான் அடித்தள மின்சவ்வுல இருக்கும். களங்கள் வயதாக ஆக ஆக மேல போய் மேல போய் மேல போய் இந்த அப்ப இந்த களங்கள் மேல வந்துருச்சுன்னா இந்த இடத்துக்கு புதிய களம் ஒன்று வரும். புதிய களம் களப்பிரிவினால் உருவாக்கப்படும். புதிய களம் ஒன்று களப்பிரிவினால் உருவாக்கப்படும். அப்ப இங்க இருந்து மேல இந்த களங்கள் போக 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 குழிய ஒரு குறைஞ்சுக்கிட்டே போகும். சரியா? குழிய ஒரு குறைஞ்சுக்கிட்டே போகும். பாருங்க நான் வரைகிறது. குழிய ஒரு குறைஞ்சு கொண்டே செல்லும். ரைட்? அப்படியே போ போ குழியூரோட அளவு நன்கு குறைஞ்சுக்கிட்டே போகும். குழியூர் நல்லா குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு களங்கள் தட்டையானதாக மாறும். அப்ப தாயக்கட்டை வடிவான களங்கள், சரியா, தாயக்கட்டை வடிவில் இருந்த களங்கள் தட்டையானதாக மாறிக்கொண்டு செல்லும். சரியா? தட்டையானதாக மாறிட்டு. அப்ப தட்டையாக இருந்த களங்களுக்கு நாங்க என்ன பேர் சொன்னோம்? செதில் மேல்நி களங்கள். தட்டையாக இருந்த அந்த களங்களுக்கு என்ன பேர்? செதில் மேல்நி களங்கள். தட்டையாக. அப்ப ஆகவும் மேல மிகவும் தட்டையான களங்கள் இருக்கும். அது என்ன களங்கள்? செதில் மேல்நி களங்கள். அந்த களங்கள்லாம் என்ன களங்கள்? செதில் மேல்நி களங்கள். சரியா? இதெல்லாம் செதில் மேல்நி களங்கள். இந்த களங்கள்ல, சரியா, இந்த களங்கள்ல சிலது உதிர்ந்து அகற்றப்படும். சரியா? சில களங்கள் உதிர்ந்து அகற்றப்படும். அப்ப எங்க மேலையில காணப்படுற எங்க உடல்ல எப்படி காணப்படுறது? படை கொண்ட செதில் மேல்நி களங்கள் தான் எங்க உடல்ல மூடி காணப்படுது. தோல்ல காணப்படுற மேல்நி களம் எது? தோல்ல காணப்படுற மேலணி எது அப்படின்னு கேட்டால் படை கொண்ட செதில் மேல்நி. தோலில் காணப்படுகின்ற மேல்நி எது? படை கொண்ட செதில் மேல்நி. தோலில் காணப்படுகின்ற மேல்நி வந்து பிள்ளைகள் படை கொண்ட செதில் மேல்நி. படை கொண்ட செதில். சரியா? அப்ப இங்க காணப்படுற இது செதில் மேல்நி களங்கள். செதில் மேலணி களங்கள், செதில் மேல்நி களங்கள், செதில் மேல்நி களங்கள். சரியா? செதில் மேல்நி, செதில் மேல்நி களங்கள். ரைட்? அப்ப இதுல சில களங்கள் உதிர்ந்து அகற்றப்படும். சில களங்கள்ங்கிற உதிர்ந்து அகற்றப்படும். அப்ப அதை நாங்க சொல்லுவோம் உதிர்ந்து அகற்றப்படும் களங்கள். உதிர்ந்து அகற்றப்படும் களங்கள். அகற்றப்படும் களங்கள். சரியா? நாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, சரியா, முகம் கழுவுற சந்தர்ப்பத்தில் உதிர்ந்து அகற்றப்படும். உதிர்ந்து அகற்றப்படும். சரிதானே? உதிர்ந்து அகற்றப்படும். அப்ப நாங்க சொல்லணும் இப்ப இங்க பலகலப்படையாலானது விரைவாக இந்த மேலணி புத்துயிர் படையும். களங்கள் இழக்கப்பட்ட இடத்த புதிய களங்கள் பிரதியீடு செய்யும். அப்ப அடித்தள மின்சவுக்கு அருகில் காணப்படுகின்ற களங்கள் தான் களப்பிரிவின் மூலம் புதிய களங்களை தோற்றுவிக்கும். சரியா? பழைய களங்கள் அகற்றப்பட, அப்ப இது புதிய களமா இருக்கும். மேல போக போக போதான் பழைய களங்கள். அப்ப இது புதிய களம். சரியா? புதிய களம். அப்ப இது பழைய களம். பழைய களம். பழைய களம். சரியா? எங்க காணப்படும் தெரியுமா இந்த மேலணி? எங்க உடல் அதிகளவு உராய்வுக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கு.
அதிகளவு உராய்வுக்குட்படுற இடம்னா இந்த அப்ப என்ன சரியா அப்படின்னா தோலின் வெளிப்புறம். தோலின் வெளிப்புறம் கண்டிப்பா இருக்கு. உராய்வுக்குட்படுற இடம் தானே தோலின் வெளிப்புறம் தாங்கலாம் உராய்வுக்குட்படுது. இந்த உராய்வுக்குட்படு வாய்க்குழி உள்ளுக்கு இருக்கும் பிள்ளைகள். வாய்க்குழி உள்ளுக்கு நாங்க உணவை போட்டு மெல்வம் பேசும்போது உராய்வுக்குட்படுது. சோ வாய்க்குழிடாகவன் குதத்துல காணப்படும். அப்ப எழுதுவோம் நாங்க காணப்படுற இடங்கள் காணப்படும் இடங்கள் எங்கெங்க காணப்படும் அப்படின்னா தோலின் வெளிப்புறம். தோலின் வெளிப்புறம் தோலின் வெளிப்புறம் காணப்படும். ரைட். ரெண்டாவது வாய்க்குழி அகவணி. வாய்க்குழி அகவணி சரியா தோலின் வெளிப்புறம் வாய்க்குழி அகவணியில் காணப்படும். குதத்துல காணப்படும். குதம் மலம் வெளியேறும் போது உராய்வுக்குட்பட்டுதானே மலம் வெளியில வரும் சரி அங்க காணப்படும். அடுத்தது நான்காவது யோனி மடல். யோனி மடல் வெஜைனா அங்க காணப்படும். இந்த ஆண்குறி இனப்பெருக்கத்தின் போது அங்கத்தனை செலுத்தப்படும். அங்க செலுத்தப்படும் போது அங்க உராய்வுக்குட்படும் அந்த இடம். சோ அதிகளவு உராய்வுக்குட்படுற இடங்கள்ல காணப்படும். இதை நான் செயின் பிரக்கெட் ஒன்று போட்டு எப்படி எழுதி வைக்கிறேன். அதிகளவு உராய்வுக்குட்படும் இடங்களில் காணப்படும். அதிகளவு உராய்வுக்குட்படும் இடங்களில் காணப்படும். அதிகளவு உராய்வுக்குட்பட்ட இடங்கள்ல சரியா அதிகளவு உராய்வுக்குட்பட்ட இடங்கள்ல சரிதானே கதை. ரைட். அப்ப அந்த படத்தையும் கொஞ்சம் குறிக்கணும். குறிச்சுக்கிட்டு நாங்க அடுத்த கதைக்கு போவோம். சரியா ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஆமாவா ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும்னு நம்புறேன். எஸ் ஓ நோ எஸ் ஓ நோ ஓ தேங்க்யூ. பாருங்க டாபிக் அப்ப கூட்டு மேல் நிலையம். அதுல படை கொண்ட செதில் மேல்னி பலகலப்படையால் ஆனது. இம்மேலணி விரைவாக புத்துயிர்ப்படை. புத்துயிர்ப்புனா இலக்க இலக்க புது புது திரும்ப உருவாருது. இந்த பள்ளிட சரியா பள்ளி நோக்கம் எது பள்ளிட பள்ளி பள்ளிட வால் அருந்துருச்சுன்னா பிள்ளைகள் திரும்ப வளரும் தானே. பள்ளிட வால் அருந்துருச்சுன்னா திரும்ப வளரும் தானே. அதுக்கும் பேர் என்ன தெரியுமா சொல்றது புத்துயிர்ப்பு. அப்ப இழக்கப்பட்டால் இழக்கப்பட திரும்ப உருவாறதுக்கு தான் பேர் புத்துயிர்ப்பு. அப்ப இம்மேலணி புத்துயிர் படையும் இலக்க இலக்க மேல உள்ள கலங்கள் உதிர்ந்து அகற்றப்படும் தானே. மேலுள்ள கலங்கள் உதிர்ந்து அகற்றப்படும் தானே. சோ திரும்ப உருவாறுதான் புத்துயிர். வடித்தள மென்சவுக்கு அண்மையாக களப்பிரிவின் மூலம் புதிய கலங்கள் தோற்றுவிக்கும். இப்ப புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்பட பழைய கலங்கள் கலற்றி அகற்றப்பட புதிய கலங்களானது பிரதியீடு செய்யும். இம்மேலணி பொதுவாக அதிக உராய்வுக்குட்படும் பகுதிகளில் காணப்படும். அதிக உராய்வுக்குட்பட்ட பகுதினா தோலின் வெளிப்புறம் வாய்க்குழிட அகவணி. வாய்க்குழிட அகவணி குதம் யோனி மடல்ல காணப்படும். இல்லைதா அப்ப இந்த பாருங்க அப்ப இங்க பேஸ்மெண்ட் மெம்பரேன் குறிக்கிறாங்களே இதான் என்னது அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வு சரியா இருந்தா போகுது. அடித்தள மென்சவ்வு ஃபுல்லா அப்படியே போகுது. வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அடித்தள மென்சவ்வு கீழே இருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ தொடுப்பிழையம். பேசல் லேயர் முளைப்படை கலம். முளைப்படை அப்படின்னு போடுவோம்.
அல்லது அடித்தளப்படை. அடித்தளப்படை. சர்ஃபஸ் லேயர், சரியா? மேற்பரப்பு, இது உச்சி மேற்பரப்புன்னு போடுவோம். உச்சி மேற்பரப்பு. அப்ப கீழே உள்ள கலங்கள் மேல வர 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 எப்படி தட்டையாகிட்டு போகுது, விலங்கு தானே உங்களுக்கு, சரியா? அப்ப இந்தாங்க நான் அடித்தள மின்சவு காட்டுறாங்க. இப்ப எங்க அடித்தள மின்சவு இந்தா போகுது. அடித்தள மின்சவு, அடித்தள மின்சவு. அப்ப அடித்தள மின்சவு கீழே இருக்கிறது தொடுப்பிழையம். பாருங்கண்ணே, செவ்வகத்தின்ம வடிவ கலங்கள் அல்லது கன வடிவ கலங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கன வடிவ கலங்கள். கலங்கள் எப்படி இருக்கு? கன வடிவில் காணப்படுகிறது. மேல போக 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 குளியவுரு இல்லாம போய் அது செதில் மேல்நி கலமாக மாறுது. சரியா? அதே மாதிரி படம் ஒன்று தான் இங்கே. இந்த இங்க பாருங்க போட்டிருக்காங்க, உதிர்ந்து அகற்றப்படுகின்ற கலங்கள். கலங்கள் வந்து அங்க அந்த இடத்துல உதிர்க்கப்படுகிறது, உதிர்ந்து அகற்றப்படுகிறது. சரியா? ரைட். அப்ப டாபிக் எங்கட தொடுப்பிழையங்களில் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்ப டவுட் எதுவும் இல்லைன்னா நாங்க மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். சரியா? மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தொடுப்பிழையத்தை நாங்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸ் தொடுப்பிழையத்தை கண்டினியூ பண்ணலாம். டவுட் எதுவும் இல்லைன்னா நாங்க மீட்டிங்கை எண்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.